திமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில் எத்தனை பள்ளிகளை திறந்த, அதனால எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கை சொல்லு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம். திமுக ஆட்சியில் 210 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்குது. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மதுரை இன்றைக்கு எதை சொன்னாலும், எதை சட்டமன்றத்தில் பேசினாலும் நேரடி ஒளிபரப்புதல் செய்யறதே இல்லை. டங்ஸ்டன் அங்க சுரங்கம், அதை பற்றி தனி தீர்மானம் வருகின்ற பொழுது, அதை பற்றி பேசுகின்ற பொழுது நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க சட்டமன்றத்தில். அப்போ அதிர்ந்து போனார் முதலமைச்சர். அதிலிருந்து எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவது சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யறதே கிடையாது. தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் சட்டமன்றத்தில் பேசுவது நேரடியாக ஒளிபரப்பு செய்ய. நாங்க கேட்கிற கேள்வி முதலமைச்சர் பதில் சொல்ல முடியுமா? மேதகு ஆளுநர் வரப்போது 20ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி மேதகு ஆளுநரை வரப்போகிறது. ஆளுநர் உரையாற்ற போறார் சட்டமன்றத்தில். உங்களுக்கு தில்லு திராணி இருந்தா நான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுறேன். நேரடியா சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய முடியுமா? செய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 96 கல்லூரிக்கு கல்லூரி முதல்வரே இல்லை. அப்படின்னா அந்த கல்லூரி எப்படி நடக்கும்? முதல்வரே இல்லாத கல்லூரி 96 அரசு கலை மற்றும் கல்லூரி. இப்படிப்பட்ட பரிதாப நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்ல, சிறுபான்மையினர் நடத்த பள்ளி கல்லூரியில போதிய ஆசிரியர் நியமிப்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. அதுக்கு கேட்டால் லஞ்சம் கேட்கிறாங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம்! அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் கல்லூரிகள் அதற்கு ஆசிரியர் நியமிக்க முடியல, மற்ற அலுவலர்கள் நியமிக்க அனுமதி கிடையாது. இப்படிப்பட்ட அவலங்களை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அண்ணா திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்று கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனை, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். இங்க திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் நகரத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். 400 கோடி மக்களை சந்திக்கின்ற பொழுது நெஞ்சை நிமிர்த்தி சந்திக்கிறோம். நாங்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம் மக்களிடத்திலே குறிப்பிடுகிறோம். உங்களால் இப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வர முடிஞ்சதா? 10 ஆண்டு 2011 2021 வரை அம்மா இருக்கும்போது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இன்றைக்கு அண்ணா நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் அம்மாவுடைய அரசு ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட திமுக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? அதுக்கு உங்களுக்கு தல்லு தில்லு திராணி தெம்பு இருக்குதா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.